ஹாய் குட் மார்னிங் ஆல். வாங்க ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து பார்க்கலாமா. நான் இன்றைக்கி வந்து வெண்பொங்கலும் தக்காளி கடையில் தான் பண்ணியிருக்கேன். இந்த காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு, ரெண்டுத்தையுமே வந்து ஒரு 1/2 hour சோக் பண்ணிவிட்டு அது குக்கரில் மாற்றிக்கோங்க. ஒரு டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு சீரகம், பெருங்காயத்தூள், உப்பு இது மூணுத்தையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி கடைகளுக்கு ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15லேருந்து 10 நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 5 தக்காளியாக நல்லா 5 தக்காளி எடுத்துகிட்டு அதையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். நான் பாப்பாவுக்கும் கொடுக்குறதுனால ஒரு க்ரீன் சில்லி வந்து ஒரு 3 தான் போட்டேன் சின்ன சின்னதாக. நீங்கள் வேணும்னா ஒரு 4-5 கூட சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயத்தை போட்டும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து தோல் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா சாட்டே பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறமேல் வந்து நம்ம பருப்பு கடைவோம்ல, அதை வச்சு நல்லா அந்த ஹீட்லேயே நல்லா கடைஞ்சிங்கன்னா நல்லா கடையல் வந்துடும். உங்களுக்கு நல்லா கடையலைன்னா நீங்கள் வந்து மிக்சியில் பல்ஸில் வந்து போட்டுட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அகைன் வந்து அதே சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி ஜீரகம், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க அந்த தக்காளி கடையிலையும் போட்டு நல்லா கொதி வந்தோடனே இறக்கிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 1 ஸ்பூன் இல்லை 1 1/2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். கடைசியாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீஃப் வந்து சேர்த்துக்கோங்க. கொரியாண்டர் லீஃப் என்கிட்ட இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு தக்காளி கடையில் வச்சு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.